சென்னை கிரசன்ட் கல்லூரியில் படித்து வந்த மகேஷ் என்ற மாணவருக்கு கோவையை சேர்ந்த பரத்குமார் என்பவருடன் நட்பு உண்டானது. பேட்மிண்டன் விளையாட்டின் போது பழகிய இவர்கள் கல்லூரி முடித்த பின்னர் அவரவர் வீடுகளுக்கு பிரிந்து சென்றனர். இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு மகேஷுக்கு கல்லூரி நண்பன் பரத்குமாரிடமிருந்து போன் வந்தது. இருவரும் நலம் விசாரித்துக் கொண்ட நிலையில் பரத்குமார் தான் சூலூரில் இந்திய விமானப்படை தளத்தில் உளவுத்துறை அதிகாரியாக பணியாற்றுவதாக தெரிவித்துள்ளார். மகேஷ் பேட்மிண்டன் விளையாட்டில் பரிசுகளை வாங்கியவர் என்பதால் அவரிடம் விளையாட்டு ஒதுக்கீடு மூலமாக வேலை கிடைப்பதற்கு தன்னால் ஏற்பாடு செய்ய முடியும் என்றும் நம்ப வைத்துள்ளார். இந்திய விமானப்படையில் வேலை பார்க்க ஆர்வமாக இருந்த மகேஷ் நண்பர் பரத்குமாரிடம் சட்டவிரோதமாக 4 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். தனக்கு தெரிந்த அதிகாரி மூலமாக வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கிய பரத்குமாரை பின்னர் தொடர்பு கொள்ள முடியவில்லை என கூறப்படுகிறது. நண்பனாக பழகி பணம் பறித்த பரத்குமாரை மகேஷ் தேடி வந்த நிலையில் இதேபோல பலரிடமும் பணம் பறிக்கப்பட்டது தெரிய வந்தது. இந்திய விமானப்படை அதிகாரிகளின் பெயரில் போலியாக இமெயில் ஐடி தயாரித்து இளைஞர்களை ஏமாற்றி பணம் பறித்துள்ளார் பரத்குமார். மேலும் உயரக கார்களை இந்திய விமானப்படை கேண்டீனில் 25% விலை குறைத்து வாங்கி தரப்படும் என்றும் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாகவும் கூறப்படுகிறது. பரத்குமாரின் இந்த பேச்சை நம்பி ஏமாந்த மகேஷ் உள்பட பலரும் ஒன்றிணைந்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணனிடம் புகார் அளித்தனர். இதுவரை 39 பேரிடமிருந்து 4 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாகவும் இன்னும் புகார் அளிப்பதற்கு பலரும் படையெடுத்து வருவதால் மோசடி செய்யப்பட்ட தொகை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. அரசின் உயரிய பொறுப்புகளில் அமர்வதற்கு விரும்பிய பட்டதாரிகள் இதுபோன்ற மோசடி ஆசாமிகளை நம்பி ஏமாறுவது தொடர்கதையாகி வருகிறது.